Hello students, welcome to my channel. So in the video la pathinga appadina 10th standard social science கான top most important questions last minute தான் 70 plus எடுக்க முடியுமா அப்படினு கேட்டிங்க அப்படினா 70 மார்க்குக்கு மேல அசால்ட்டா ஸ்கோர் பண்ண முடியும். So அதுக்கு நீங்க படிக்க வேண்டிய confirm 5 mark questions and 2 mark questions map timeline என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன். So 10th student science exam எல்லாரும் நல்லா தான் எழுதி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். So social scienceக்குமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுருந்தேன். அதுல இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் இருந்தனால so இப்போ பாத்தீங்க அப்படினா தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சேர்த்து நான் சொல்றேன். சோ இதுல வந்து நான் क्वेश्चन நம்பர் தான் சொல்றேன். சோ அதனால ரெண்டு மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்குமே நீங்க வந்து பாத்துக்கங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ற பார்ட் பாத்தீங்க அப்படினா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நமக்கு வீடியோ போட்டு 1 hour குள்ள 1k லைக்ஸ் எந்த வீடியோக்குமே வந்தது கிடையாது. சோ நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 10th ஸ்டூடண்ட்ஸ் உங்களை நம்பி கேக்குறேன். சோ தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா 5 மார்க்க பொறுத்தவரை நீங்க இம்பார்ட்டண்டா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நான் டைம் லைன் பாத்துக்கங்க. டைம் லைனை பொறுத்தவரை 1910 ல இருந்து 1915 வரைக்கும் பாத்துக்கங்க. சோ எப்படி படிக்கிறீங்க அப்படினா டைம் லைனை பொறுத்தவரை எவ்ரி 20 இயர்ஸ்க்கும் ஒரு 5 ல இருந்து 7 இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் பாத்துக்கங்க. இம்பார்ட்டன்ட் நிகழ்வுகள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1910 ல இருந்து 1930 வரைக்கும் இதுக்கு இடையில உள்ள 7 இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் பாத்துக்கங்க. சோ 7 இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ். அதே மாதிரி 1930 ல இருந்து 1950 சோ இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் பாத்துக்கங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து உங்க 20 இயர்ஸ் தான் கேட்பாங்க எப்படி கேட்டாலும். சோ இந்த மாதிரி நீங்க பாக்குறப்ப டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால இந்த மாதிரி பாருங்க டைம் லைன். கொஸ்டின்ஸ் 5 மார்க் அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஈஸியானது. இதெல்லாம் மேப்பை பொறுத்தவரை ஹிஸ்டரியில உள்ள மேப் எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஜியோகிராஃபியை பொறுத்தவரை 8 மார்க் வந்து கேட்பாங்க. மேப் தான் கேட்பாங்க. ஸோ அந்த மேப் வந்து பாத்துக்கங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப், மாடல் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க்கை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி வரலாறு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. வரலாறை பொறுத்தளவுல யூனிட் 1ல செகண்ட் கொஸ்டின் பாத்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். யூனிட் 2ல ஃபர்ஸ்டும் தேர்டும் பாத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க். யூனிட் 3ல ஃபர்ஸ்டும் செகண்டும் பாத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 4ல ஃபர்ஸ்டும் தேர்டும் பாத்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மொத்தமே ஹிஸ்டரியை பொறுத்தவரை எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கேன்? 2 4 6 7 5 மார்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹிஸ்டரியில ஸோ இதை மட்டும் நல்லா படிங்க. இதுல இருந்து தான் உங்களுக்கு 5 மார்க் அண்ட் 8 மார்க் வரப்போகுது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஜியோகிராஃபின்னு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 1 நோன் போட்டுக்கணும். யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு. அடுத்து யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் பாருங்க. யூனிட் 4ல ஃபர்ஸ்டும் செகண்டும் பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லா படிங்க. ஓகேங்களா? அடுத்தது அப்படியே நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் ஹிஸ்டரி சிவிக்ஸ் வந்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 2ல வந்து தேர்ட் கொஸ்டின் பாத்துக்கங்க. குளோபலைசேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 3 பொறுத்தவரை அந்த ஃபர்ஸ்ட் 4th 5th பாத்துக்கங்க. அப்புறம் அந்த இதுல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கும்ல பிடிஎஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதெல்லாம் பாத்துங்க. சிவிக்ஸை பொறுத்தவரை யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு, யூனிட் 2ல செகண்ட் கொஸ்டின். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மொத்தமே ஓவரால் உங்களுக்கு ஒரு 20 5 மார்க்குக்கும் கீழே தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான 5 மார்க் தான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம 2 மார்க் பக்கம் வந்தோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நீங்க சொன்னேன்ல அதில் இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 14 மார்க்குங்க. ஸோ தயவு செஞ்சு நல்லா படிங்க. 2 கொஸ்டின் தான் புக் இன்சைடு அதிகபட்சம் கேட்பாங்க. 12 கொஸ்டின் வரைக்கும் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். 12 மார்க் 1 வேர்டில். ஸோ பார்த்துக்கோங்க. 2 மார்க்கை பொறுத்தவரை யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து, யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் 5th 6th, யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபோர்த்து 5th 6th, யூனிட் 5ல அந்த பிரம்ம சமோஜ் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அது பார்த்துக்கோங்க. ஜியோகிராஃபில யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 5th 6th, யூனிட் 2ல யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 5th, யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் செகண்ட் 5th 6th, யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் தேர்டு 5th 7th, யூனிட் 4ல ஃபர்ஸ்ட் 4th 6th. ஓகேங்களா? அடுத்து அப்படியே சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவிக்ஸை பொறுத்தவரை யூனிட் 1ல 1 3 6 7, யூனிட் 2ல 1 2 4 5, யூனிட் 3ல 1 3 4, எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 1ல 1 2 4 6 7, யூனிட் 2ல 1 2 3 5 7, யூனிட் 3ல 1 3 5 4. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உங்களுக்கு வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஐ ஹோப் நல்லா படிப்பீங்க நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ நல்லா படிங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே.